சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒத்துக்கும், அதெல்லாம் ஒத்துக்காதுமா. அது மட்டும் இல்ல திவ்யா, தர்ஷினி அம்மா கூட தான் இருப்பேன்னு சொன்னா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டா இவனுக்கு எங்க போச்சு அறிவு? டாடி டாடின்னு அவர் பின்னாடியே போறா. எதுக்கு தர்ஷினி உன் டாடி கூட போன? அவங்கதான் உங்க அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்புனாங்கல்ல, அவங்கள மதிச்சு நீ போலாமாமா? இனி நீ எப்பவும் அம்மா கூட தான் இருக்கணும், புரிஞ்சுதா? என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது அத்தை. எனக்கு மம்மியும் வேணும், டாடியும் வேணும். பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு? ரெஸ்டாரண்ட்லயும் இப்படிதான் நீ பேசிக்கிட்டு இருந்தா. நான் தான் அவரோட சண்டை போட்டு இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். விடு திவ்யா, அவ குழந்தை அப்படிதான் இருப்பா. அவ அப்பன் திமிருதனமா கூப்பிட்டான்னு குழந்தைக்கு எப்படிமா தெரியும்? போக போக எல்லாத்தையும் அவ புரிஞ்சுப்பா. இனிமே கௌதம் கூப்பிட்டாலும் அவ போக மாட்டா. அவளுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் புரிய வைக்கிறோம், சரியா? அண்ணே, என் பொண்ணுதான் என்னோட பலம். அவளையே என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. அவ இல்லாம நான் எப்படி இருக்க முடியும்? இங்க பாரு திவ்யா, நீ எதுக்கு உன் பொண்ணு பிரியணும்? நாங்க உன் கூட இருக்கும்போது கௌதம் தர்ஷினிய கூட்டிட்டு போக நாங்க விட்டுருவோமா? தைரியமா இரு திவ்யா, யாரு வந்தாலும் பாத்துக்கலாம். நீ வா, உள்ள போலாம். வாமா, வா. ஷபா, இது ஒரு பக்கம் வெயிட்டா இருக்க. அப்பா, சென்னைக்கு வந்து இறங்குனதுலேருந்து 100கணக்கான பேர்கிட்ட இந்த போட்டோ காட்டி கேட்டாச்சு. எல்லாரும் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட எதுக்குப்பா அவரை தேர்றேன்னு அக்கறையாக கூட கேட்கல. இதுவே நம்ம ஊராக இருந்தால் ஏப்பா இங்கே நிற்கிறேன்னு கேட்பாங்க, கண்டும் காணாம போக மாட்டாங்க. அதான் கிராமத்துக்கும் டவுனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி இவங்க யாருமே தெரியாதுன்னு சொன்னால் சின்ராசு எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? துளசிக்கிட்ட கேட்டதுக்கு மந்திரிச்ச கயிறும் எலுமிச்சம்பளமும் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுன்னு சொன்னிச்சு. இங்கே என்னன்னா ஒரு பயிலும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. எப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளு நம்ம ஊரில், இங்கே வந்து எவன்கிட்ட கேட்டாலும் ஒருத்தன் கூட உன்னை தெரியலன்னு சொல்கிறாங்க. உன்னை எப்படி தான் தேடி கண்டுபிடிக்கிறதா? போ. மச்சான், அங்க பாரு. பாடி, சென்னையில் என்ன வெயில் அடிக்குது? துபாயில் அடிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரில இருக்கு. மச்சான், அவன் போய் இறுக்கி பிடிச்சிருக்குதா பார்த்தா நிறைய பணம் வச்சிருப்பான் போல. ஆமா மச்சான், பார்க்க ஊர் நோட்டா மாதிரி தான் இருக்கான். போய் ஆட்டை போடலாம் வா. எப்பா சூரிய பவனே, நீ எப்பதான் ரெஸ்ட் எடுப்பியா? ஏய், எங்கந்திரா வர? ஏன் எதுக்கு கேக்குறியா? உன்னை பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்க, மரியாதையா சொல்லு. சாமி, நான் புள்ள பிடிக்கிறோம்லாம் இல்ல. இவன் என் நண்பன், என் நண்பனுடைய பொண்டாட்டி. இவங்க 2 பேரையும் தெரியும். நல்லாத்துல இருந்து வந்திருக்கான். என் பேரு புலிக்குட்டியா? மச்சான், இவனுக்கு நக்கலை பாத்தியா? நம்மளே கலாய்க்கிறாவன். ஏண்டா பேரை கேட்டா புலிக்குட்டி சிங்கக்குட்டி நக்கல் பண்றியா? ஓட்டனா உன்ன. தம்பி, நான் உண்மையிலே புலிக்குட்டி தாயா. அதெல்லாம் உன்னை பார்த்தா நம்பர் மாதிரி தெரியல. ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? இந்த பைய காமி. போயா. ஆஹா, பைய ஆட்டைய போடத்தான் வந்திருக்காங்களா? இப்படி களவாணி பசங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டமே. என்ன ஆனாலும் சரி, துளசி கொடுத்த மந்திரிச்ச கையும் எலுமிச்சம்பழத்தி இவங்கள்ட்ட பறி கொடுத்துட கூடாதரா? நான் தான் புலிக்குட்டி நிரூபிச்சு காட்டவா? இந்த புலிக்குட்டி பாஞ்சு எப்படி ஓட போகுதுன்னு போட்டு பாருங்க. இது எனக்கு நீ வாங்கி கொடுத்த கண்ணாடி. இதுல ஏன் முகத்தை பாக்குறனோ இல்லையோ, நான் உன் முகத்தை தானே பாக்குறேன். என்ன நீ பிரிஞ்சு போய் 4 நாள் ஆகுது. ஆனா ஒரு போன் கூட பண்ணல. ஏ, இந்த தங்கச்சிய மறந்துட்டியா? குட்டிமா, கண்ணாடியில என் முகத்தை நான் பார்க்கல குட்டிமா. உன் முகத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப என்கிட்ட உன் போட்டோ கூட இல்ல. உன் நினைவை மட்டும் தான் சுமந்துட்டு இருக்கிறேன். என் மனசுக்குள்ள இருக்க உன்னோட உருவத்தை நினைச்சுதான் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இந்த ஊருக்கு நான் வந்துட்டேன்.
நீ அங்க எப்படி இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே எனக்கு தெரியல. நான் இங்க சந்தோஷமா இல்ல குட்டிமா. இதெல்லாம் வேற வழி இல்லாம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில மட்டும் விதி ஏன் இப்படி விளையாடுது? அந்த விதி கூட இப்படி பாசமான அண்ணன் தங்கச்சிய பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்மள பார்த்து பொறாமப்பட்ட அந்த விதி இப்படி பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குது. நம்ம ஒண்ணு நினைச்சா விதி ஒண்ணு நினைக்குது குட்டிமா. என் உசுறு நீ, என் உசுறு என்னை விட்டு பிரியாதுன்னு நினைச்சேன். நான் நினைச்சது ஒண்ணு, இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. அங்க வீரசிங்கத்தோட ரூபத்தை எங்களுக்கு ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்க குட்டிமா. என்னாலையும் போனியாலையும் அங்க வர முடியாது. இப்ப நான் தலைமுறைவா இந்த ஊர் இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒண்ணு, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆமா குட்டிமா, நான் அங்க இருந்தேன்னா அண்ணன் 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 நீ என்னை பத்தியே யோசிச்சுட்டு இருப்ப. எனக்காக நீ எதை வேணாலும் தியாகம் பண்ணுவேன், உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணுவேன். அது நடக்கக்கூடாது. 2வது காரணம், பொன்னி போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னா நான் அவளை தலைமுறைவா இந்த ஊர்ல வச்சுதான் ஆகணும். இப்போ இந்த 2 காரணத்துக்காக தான் நான் சூழ்நிலை கைதியா இந்த ஊர்ல தலைமுறைவா இருக்கிறேன். அது அவளை காப்பாத்துறதுக்காக நீ நானும் எவ்வளவோ போராடணும். ஆனா அதெல்லாம் மீறி அந்த வீரசிங்கம் அவளை பிடிச்சிடணுன்ற பயம் வந்துருச்சு குட்டிமா. வேற வழியே இல்லாம தான் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா அண்ணன் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் குட்டிமா. நீ சொல்றது எனக்கு புரியுது. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால முடியலன்னு. போன இடத்துல நீ என்ன செய்யறியோ, எங்க தங்குறியோ, எப்படி சாப்பிடுறியோன்னு தெரியாம என் மனசு கடந்து தவிக்குது. உனக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்து என்ன கொல்லுது. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் குட்டிமா எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற? என்னை பத்தி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் எந்த சாமி வந்து என்னை காப்பாத்துதோ இல்லையோ, என் குலச்சாமி, என் தங்கச்சி, என் உசுறு நீ வந்து என்னை காப்பாத்துவ. உன் பாசம் என்னை காப்பாத்தும். என்னை பத்தி நீ கவலைப்படாத. ஆனா என்ன, நான் அவனை பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு குட்டிமா. என்ன மாதிரிதான் உனக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியும். வேற வழியில குட்டிமா, இதையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். கடந்து போவோம். எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு.